பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்பிசிஎல்ல கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 15/7/2026 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 31/7/2026 கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் அப்ரண்டிஸில் இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்ஸுக்கான கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரெயினி பார்த்தீங்க அப்படின்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் வந்து 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேஷன்ஸ் இன் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 60% ஆஃப் அக்ரிகேட் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். இதோட மந்த்லி ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தனித்தனியான ட்ரைனிங் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 20 ட்ரைனிங் ஸ்லாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் டு அப்ளை ஃபார் த அப்ரண்டிஷிப் ஆஃப் ஹெச்பிசிஎல் கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம ஓப்பன் பண்ணி ஹெச்பிசிஎல் அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராமுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம சைன்இன் பண்ணி நம்மளுடைய ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்ரண்டிஷிப்க்கு. இப்போ நான் லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே ஹெச்பிசிஎலோட அந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது கீழே சைன்இன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன். சைன்இன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை கிளிக் பண்ணணுன்னே நம்மளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நேம், நம்மளுடைய நேம் ஃபர்ஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேமில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுதான் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேமில் நம்ம டைப் பண்ணிக்கணும். தென் மிடில் நேம் கொடுத்துருக்காங்க. மிடில் நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஃபுல் நேம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட்டட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும். தென் கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடியும் நம்ம டைப் பண்ணிக்கணும். முதல்ல மெயில் ஐடியை நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். இதில் கிளிக் ஹீ டு இமெயில் வெரிஃபைன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மெயிலை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இதில் தெரிகிற இந்த கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. சென்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் ஓடிபி சென்ட் டு இமெயில் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கிளிக் டு வெரிஃபை ஓடிபிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா GAT ரெக்யர்மெண்ட் ஆல் இண்டியா மார்க்கெட்டிங் பேட்ச் 2026ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் சைடில் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண ரெடி ஆகலாங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம ஹெச்பிசிஎல்ல ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் GAT ரெக்யர்மெண்ட் ஆல் இண்டியா மார்க்கெட்டிங் பேட்ச் 2026ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். நேட்ஸோட என்ரோல்மெண்ட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேட்ஸு கீழே அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க மட்டும்தான் இந்த நேட்ஸ் ரெஜிஸ்டர் மூலமாக நம்ம அந்த அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அல்லது என்ரோல்மெண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் அது டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிக்கலாம். தென் மதர் நேம் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிக்கணும். நம்மளுடைய கேட்டகரி எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கேஸ்ட் அல்லது கம்யூனிட்டி நேம் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பர்சன் வித் பெஞ்சுமார்க் டிசபிலிட்டியாக இல்லையான்னு கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ டிசபிலிட்டியாக
இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டி எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். உங்களுடைய யூனிக்யூ ஐடென்டிட்டி டிசபிலிட்டி ஐடி இருக்கும்ல, அதோட நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை டைப் செலக்ட் பண்ணிக்கணும். பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். நம்முடைய ரிலீஜியன் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, டைப் பண்ணிக்கணும். டைப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் அல்லது கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், இந்த 3ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடி ப்ரூஃப் நம்பரை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். சிட்டிசன்ஷிப்புன்னு கேட்டிருக்காங்க, இந்தியனுங்கிற டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி ஆஃப் ஹெச்பிசிஎல்லான்னு கேட்டிருக்காங்க. ஆர் யூ அண்ட் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி ஆஃப் ஹெச்பிசிஎல்னு கேட்டிருக்காங்க. ஹெச்பிசிஎல்ல நீங்கள் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாயி நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஹேவ் யூ ஒர்க் வித் ஹெச்பிசிஎல் அஸ் அ கேட் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் அப்ரண்டிஷிப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் அல்லது கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். அட்ரஸ் 1, 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ், ஃப்ளாட் அல்லது பிளாக் நம்பர், அப்பார்ட்மெண்ட், காலனி, ரோட் அண்ட் ஏரியா, இந்த ஏரியாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய சிட்டி எதுவோ அது டைப் பண்ணிக்கலாம். பின்கோட் நம்பர் நம்ம டைப் பண்ணிக்கணும். டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸில் இருக்கிறது எல்லாமே காப்பி அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸில் பேஸ்ட் ஆகிடும். இப்போ 2 அட்ரஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 அட்ரஸுமே டைப் பண்ண வேண்டியது இருக்கும். நேட்டிவ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நேட்டிவ் ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஆல்ரெடி நம்ம காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிப்போம், அது வந்து உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர் ட்ரைனிங் ஸ்டேட் அண்டு ட்ரைனிங் பொசிஷன் கேட்டிருக்காங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிஃபர் ட்ரைனிங் ஸ்டேட் அண்ட் ட்ரைனிங் பொசிஷன் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஸ்டேட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வித் குவாலிஃபையிங் உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்அப் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணுறப்ப ஃபஸ்ட் நம்மளுடைய கிராஜுவேஷன்ஸை வந்து ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் சிவில் கொடுத்துருக்காங்க, கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அண்ட் மெக்கானிக்கல். இந்த டிகிரியில் நீங்கள் எது முடிச்சிருந்தீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு டூரிஷன் இன் இயர்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம். தென் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங் கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க, எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய டிகிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய இன்டர்மீடியட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். டூரிஷன் இன் இயர்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளோ டூரிஷன் எத்தனை இயர்ஸில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த இயரை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங், எந்த மந்த் அண்ட் இயரில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ அந்த மந்த் அண்ட் இயரை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும்.
மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். தென் ஃபஸ்ட்டு உங்களுடைய குவாலிஃபையிங் டிகிரி, தென் டிப்ளமோ அல்லது இன்டர்மீடியட், தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்ரிகுலேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதுவும் டூரிஷன் இன் இயர்ஸ், பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், மந்த் அண்ட் இயர் ஆஃப் ஜாயினிங் அண்ட் பாசிங் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிவிட்டு யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூட் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். வெதர் இன் ஃபைனல் இயர், நம்ம ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்கிறோம், அப்படி இல்லைனா ஃபைனல் இயர் ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா எஸ்ஸுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நாட் அப்ளிகபிள்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் ரிசல்ட் பப்ளிகேஷன்ஸ், உங்களுடைய ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் பண்ண போகிறாங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெதர் அட்மிட்டட் ஆர் பர்சீயிங் ஹையர் எஜுகேஷன்ஸ் தேன் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அல்லது ரெக்யூர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். ரெக்யூர்ட் குவாலிஃபிகேஷன்ஸை விட நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை படிச்சுட்ருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். உங்களுடைய கோர்ஸ் நேம் என்ன, டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் என்ன, அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ஸ், உங்களோட ஹையர் எஜுகேஷன்ஸை நீங்கள் எப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறீங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹேவ் யூ ஆப்டைன் அண்ட் கம்ப்ளீட்டட் எனி டிகிரி ஹையர் தேன் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அல்ஸ் ரெக்யூர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். ரெக்யூர்ட் குவாலிஃபிகேஷன்ஸை விட ஹையர் டிகிரி ஏதாவது படிக்க போகிறீங்களா இல்லை படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். லிஸ்ட் ஆஃப் அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் இஃப் எனி. இப்போ வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ், அடிஷ்னல் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிடிஃபை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேலிட் ஆகி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். இண்டஸ்ட்ரி கேட்டிருக்காங்க, செக்டார் கேட்டிருக்காங்க, டெசினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏரியாஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கேட்டிருக்காங்க, நம்ம டைப் பண்ணிக்கணும். எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிங்கன்னா அந்த டேட்டை வந்து நீங்கள் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் காலேஜ் கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் காலேஜ் அண்ட் கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸில் என்னென்ன ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் இருந்தீங்களோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதற்கான டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் அண்ட் ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸில் ஃபில்அப் பண்ணிக்கணும். கீ ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கூட இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். நம்முடைய ஹாபிஸ் கேட்டிருக்காங்க, அது டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சுட்டு வேலிடிவே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வேலிட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரைனிங் அண்ட் இன்டர்ன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து நமக்கு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் அண்ட் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். 80% ஆஃப் ஃபேஷியல் கவரேஜ் உங்களுக்கு கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். சிக்னேச்சர்ஸ் வந்து கிளியராக இருக்கணும், பிளாக் லெட்டர்ஸில் எடுக்கக்கூடாது, ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் அல்லது ப்ளூ இங்கால் நீங்கள் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அப்லோட் யுவர் ஃபோட்டோக்கு நேரில் சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 200 KB கொடுத்துருக்காங்க. அதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 200 KB. அதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஇஜி அண்ட் ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். உங்களுடைய சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலிடிவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ ஆகும். நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவியூ ஆகும். நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை நல்லா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு இதில் கொடுக்குற டிக்ளரேஷன் பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா பேக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எரரை கிளியர் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஃபைல் அண்ட்
சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே எடிட் பண்ண முடியாது. டு யூ விஷ் டு கோ ஃபார் ஃபைனல் சப்மிஷன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் ஒன் சப்மிட்டட் cannot be modified laterன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு தென் ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் எடிட் பண்ண முடியாது. டீட்டெயில்ஸில் ஏதாவது எடிட் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு தென் ஃபைனல் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கலாம்.